பிரியமானவர்களே, இப்படி ஒரு காலத்துல கர்த்தருக்காக வாழ்ந்தவர்கள், கர்த்தரிடத்துல இருந்தவங்க, ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளாய் இருக்கலாம், அல்லது உங்களுடைய கணவராய் இருக்கலாம், மனைவியாய் இருக்கலாம், குடும்பத்தில் யாராவது இன்றைக்கு அவர்கள் பின்வாங்கி, அதாவது ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருக்கலாம். பைபிள் வாசிக்கிறது இல்ல, ஜெபிக்கிறது இல்ல, ஒண்ணுமே செய்யறது இல்ல, ஆலயத்துக்கு போறது இல்ல, இப்படி ஏதோ ஒரு விதத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு சூழ்நிலையில இருந்தா அது நிமித்தம் நீங்க வேதனையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அவர்களை தட்டி எழுப்புங்கப்பான்னு சொல்லுங்க. கண்டிப்பா ஆண்டவர் தட்டி எழுப்புவார். ஒருவேளை நீங்கள் கூட முன்ன மாதிரிலாம் என்னால பிரேயர்ல உட்கார முடியல, ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல, எல்லாரோட சேர்ந்து நான் பைபிள் வாசிக்கிறேன், இப்போ உங்களோட கூட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன், ஆனா தனியா என்னால ஜெபிக்க முடியல, ரொம்ப பின்மாற்றத்துக்குள் போனது போல இருக்கிறது, மறுபடியும் என்னை உயிர்ப்பிக்கணும் என்று நீங்கள் ஒருவேளை நீங்கள் உங்களோட மனதிலே அந்த எண்ணம் வந்துச்சுன்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்ப போகிறார். ஆமென், ஹல்லேலூயா.